ஸோ இன்னைக்கு சித்தூர் பரீட்சையினுடைய ஃபோர்த்து பேப்பர்னுடைய ஃபஸ்ட்டு பேப்பரில் ஃபோர்த்து பரீட்சையினுடைய ஃபஸ்ட்டு பேப்பர் அதில் நம்ம ஏற்கனவே கத்திய சங்கிரகம் பார்த்தாச்சு, சம்பு ராமாயணம் பாலகாண்டம் முடிச்சாச்சு. இதில் இன்னொரு புக்கு வந்து கவிஜீவிதானி. ஸோ வந்து இதை எழுதினவர் வந்து சங்கலனகர்த்தா யார் அப்படின்னா ஜெயச்சந்திர சாஸ்திரிங்கிறவர். சரியா? இந்த டெக்ஸ்டில் நமக்கு வந்து 10 கவிகளினுடைய பேர் இருக்கு. இதுலேருந்து வியாசர்லேருந்து பகவான் வியாசக ஆரம்பிச்சு காளிதாசர் வரைக்கும் எல்லாரும். இட்ஸ் நாட் நத்திங் லைக் ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்லாம் இதை சொல்ல முடியாது. ஏன்னா பாதி பேர் கவியினுடைய ஆரிஜினே நமக்கு தெரியாது. அவ எப்போ பிறந்தா, என்ன ஏடியா பிசியான்னு நமக்கு தெரியாது. அது ஒன்று. அதுக்கப்புறம் பகவான் வியாசர் வந்து என்ன அப்படின்னா, ராமாயணம் உங்களுக்கு ஆதி காவியம். இட்ஸ் அ காவியம் ரூபம், இட்ஸ் நாட் அ புராணம். ராமாயணமும் மகாபாரதமும் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த லிஸ்ட் ஆஃப் புராணம். தோஸ் டூ ஆர் காவியம்ஸ், நமக்கு கதை சொல்ற ஒரு காவியம். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி எல்லாருக்கும் சிரேஷ்ட ரூபமாக இருக்கிறது யாருன்னா பகவான் வியாசர். அதனால தான் அவரை வச்சுண்டு இந்த டெக்ஸ்ட்டை ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறம் நம்ம மம்மட்டர் வந்து காவிய பிரகாசத்தில் சொல்ற மாதிரி காவியம் யசசே. யசசே என்ன அப்படின்னா, இப்போ காளிதாசாதீனாம் இவ எங்க ப்ரொஃபசர் சொல்லுவார், இந்த பொய்டிக் ஸ்ட்ரீம் எமனேட்டட் ஃப்ரம் வால்மீகி அண்ட் கல்மினேட்டட் இன் காளிதாசான்வர். ஸோ அதே மாதிரி இங்க இவ இந்த டெக்ஸ்டில் வந்து வியாசரை வந்து பரம பூஜ்ய அப்படிங்கிற ஒரு பூஜ்ய தமகாங்கிற ரூபத்துல முதல்ல கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் கவி ரூபமாக இருக்கின்ற வால்மீகியில ஆரம்பிச்சு காளிதாசன். ஏன்னா இந்த டெக்ஸ்ட்ல படிச்சா தெரியும், வியாசர்லாம் சாக்ஷாத் அவதாரம் அப்படிங்கிறான். வால்மீகி வந்து சாதாரணமா ஒரு வேடன், காளிதாசன் நம்மள மாதிரி ஒருத்தர். பகவானுடைய அனுகிரகத்தினால அவளுக்கு வந்து அந்த கவித்துவ சித்திங்கிறது ஆச்சு. அதனால தெர் இஸ் நோ பர்டிகுலர் ஆர்டர் ஃபார் திஸ். சரியா? படிக்கிறா தீபா? भगवान् व्यासः भगवतो नारायणस्य अंशेनायं मुनिः अवातरत् इति निश्चयः. பகவதः நாராயணஸ்ய அம்சேன, பகவானான நாராயணனுடைய அம்சத்தினாலேயே அயம் முனிகி, இந்த முனிவரானவர் அவாதரத்து அவதாரம் செஞ்சார். தரதி திருதாத்து அவதரத்து, அதரத்து, அதுக்கப்புறம் அவாதரத்து. சரியா? அவ உபசர்க்கம், அதரத்து அப்படிங்கிற லங்கு. சரியா? இது நிச்சயா, இட் இஸ் வெரி கிளியர். நீங்களே மீனிங் சொல்லின்னு வரலா தீபா? ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்றேன். சரி. कृष्णः कृष्णद्वैपायनः इत्यपि नामान्तराणि. सो அவருடைய இன்னொரு பேர் கிருஷ்ணः कृष्णद्वैपायनः इति अन्यत् नामान्तराणि. ஆமா, அந்யானி நாமானி நாமாந்தராணி. ஸோ கிருஷ்ணர் கிருஷ்ணத்வைபாயனः. ஸோ த்வீபே அயனம் எஸ்ய துவைபாயனः. த்வீபத்துல ஜன்மா யாருக்கோ அவருக்கு துவைபாயனகன்னு பேர். அவர் பேர் வந்து கிருஷ்ணத்வைபாயனः தான். சரியா? அதுக்கப்புறம் अयं व्यासः वसिष्ठस्य नप्ता शक्तेः पौत्रः सत्यवती पराशरयोः पुत्रः शुकस्य पिता इति पौराणिकः सम्प्रदायः. सो இது புராணஸ்ய பாவம் பௌராணிக. முன்னாடி வந்து இந்த வியாசர் வந்து சத்யவதி பராசரரோட புத்திரர். அப்புறம் வந்து சுகரோட அப்பா, சுகஸ்ய பிதா, சக்தேஹே பௌத்ரஹ, அவருடைய பேரன், வசிஷ்டருடைய நத்தா, கொள்ளு பேரன். ஸோ வந்து வசிஷ்டஸ்ய வியாசம், அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம். சரியா? வியாசம் வசிஷ்ட நப்தாரம், அந்த ஸ்லோகம் அப்படியே புரோஸ் ரூபமா எழுதியிருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் முதல்ல வந்து வியாசாய விஷ்ணு ரூபாய, அது வந்து இங்க நாராயண அம்சம் இல்லையா? வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வைப்ரம்ம நிதயே வாசிஷ்டாய நமோ நமः இருக்கணும். அது வந்து இது வந்து வியாசம் வசிஷ்ட நப்தாரம்னுட்டு பௌராணிகா சம்பிரதாயன ட்ரெடிஷன், புராண சம்பிரதாயம். சரியா? அப்புறம் अयं व्यासः अनन्तवेद राशिं ऋक् यजुः साम अथर्वण रूपेण चतुर्धा विभज्य वेदव्यास इति भिरुद्
விருத பாகாசீத். விருத ம் பாகாசீத்னா he got a title. அவருக்கு வந்து வேதவியாசங்கிற டைட்டில் கிடைச்சது. எப்படின்னா ம் அனந்த வைத்திய ராஷி, அந்த எல்லா வேதத்தோட குவியலை வந்து அத ம் வந்து நாலா டிவைட் பண்ணி ரிக் யஜு சாம அதர்வணங்கிற நாலா விபஜ்ய டிவைட் பண்ணி ம் வேதவியாச இது he got a title. ஆமா விருதஸ்ய பாகः ஆசீத். he got the title by name வேதவியாசः. அனந்த வேத ராசிம் அப்படின்னா எண்ணிக்கையில் அடங்காத வேதானாம் ராசிஹி தம் வேத ராசிம். அதை ரிக் யஜு சாம அதர்வணம் நாலா அவர் பாகுபாடு படுத்தி இந்த லோகத்துக்கு கொடுத்தார். அதனாலேயே வேதம் வியஸ்யதி பிருதக் கரோதி இது வேதவியாசः அப்படிங்கிற ஒரு விருதம் அவருக்கு கிடைச்சது. அப்புறம் ஜி ஒரு நிமிஷம், விருதபாக்குங்கிறது இந்த விருதுக்கு பாத்திரமானார்னு ஆமா சொல்லலாமா? விருதபாக் ஆசீத். ம் भविष्यत् कालिकमानवाः भविष्यत्कालिकमानवाः अल्पमेधसः भवेयुः इति विचिन्त्य एवं विभागं कृतवान् इति प्रतीतिः. So பிரதீதிகி அப்படி சொல்லு சொல்லு சாரி சொல்லு. ம் ஓகே, இந்த மாதிரி ஒரு பிரதீதிகி, பிரதீதிகினா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்னன்னா பவிஷ்யத் கால பவிஷ்யத் காலிக மாணவக, ஃபியூச்சர்ல இருக்கிற அந்த மனுஷர்கள் எல்லாம் அல்ப ம் மேதசக, கொஞ்சம் ஞானம் கொஞ்சம் புத்தியோட இருக்கிறதுனால பவேயுஹு இதி விஞ்சித்ய அப்படி நினைத்து கொண்டு இல்ல ஏவம் இந்த மாதிரியான ஒரு விபம். இருக்கக்கூடும் பவேயுஹு ஓகே, இருக்கக்கூடும் என்று விசிந்திய. சொல்லுங்க. இருக்கக்கூடும் என்று நினைத்து கொண்டு இந்த ம் மாதிரி ஒரு விபாகம் கிருத்தவான் இதி பிரதீதிஹி, இந்த அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்பிக்கை. இட் இஸ் அ ட்ரஸ்ட் தட் வி பிலீவ் தட் ஃபியூச்சர்ல வரவா எல்லாருக்குமே ஒரு அல்பமேதசா இருக்கக்கூடும். அதனால அவர் ஹி brought this விபாகம். அப்புறம் மேல महाभारतम अनेन विरचितम. So he ம் wrote Mahabharatam. ம் ம் भारते अनेकानि उपाख्यायानि सन्ति. So உபாக்கியானானி சந்தி. உபாக்கியானம் उपाख्य உபாக்கியானே உபாக்கியானானி. ம் so உபாக்கியானம்னா கதைகள்னு சொல்லலாமா? உபகதைகள்னு வச்சுக்கோங்க. உபகதை. உபகதாக. ம் ம் So ம் பாரதத்துல வந்து in Bharat there are more upakyani, there are ஆ more stories in இது ஆமா. ம் மகாபாரதம்ல, மகாபாரதத்தை தானே ரெஃபர். ஆமா மகாபாரத்துக்குள்ள இருக்கிற மகாபாரத கதைகள். தான் பாரதேன்னு போட்டிருக்காரு. பாரதே மகாபாரதே ஓ, அநேகானி okay. உபாக்கியானானி சந்தி. கரெக்ட். அப்புறம் So in Mahabharatam there are more stories. ஆமா. ம் तस्मात् अस्य इतिहासत्वं सिद्धम् एव, तथापि तेषाम् உபாக்கியானானாம். ம் उपाख्यानानाम् ம். उपदेशरूपत्वेन काव्यत्वम् अपि सिद्धं भवति. ஆமா. ம் अ, தஸ்மாத் அதனால பாரதத்துல நிறைய உபாக்கியானங்கள் ஷார்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் உபகதைகள் இருக்கிறதுனால தஸ்மாத் காரணாத் அஸ்ய மகாபாரதஸ்ய இதிஹாசத்துவம் சித்தம். இதிஹாசம்னா ஹிஸ்டாரிக்கல் ஒரு எபிக். அது சித்தம் ஏவ. ததாபி இருந்த பொழுதிலும் தேஷாம் உபாக்கியானானாம் உபதேச ரூபத்வேன காவியத்துவம் அப்படி சித்தம் பவதி. ஏன்னா காவியம் யசசே அர்த்தகிருத்தே விவகார விதேன்னு போட்டிருக்காரு. லோகத்துல எப்படி விவகாரம் பண்ணணும், ஹவு டு கண்டக்ட் யுவர் செல்ஃப் இன் அ சொசைட்டி அப்படிங்கிறத எது சொல்றது? காவியம் சொல்லி தருது. விவகார விதே சிவ இதர க்ஷதையே. அண்டு வந்து சிவம்னா மங்களம், சிவ இதரம்னா அமங்கலம், அமங்கலத்தை நாசம் பண்றது. சிவேதர க்ஷதையே சத்யா பரநிர்வர்த்தையே. அண்டு உடனே அந்த பரநிவர்த்தியை நோக்கி நம்மளை பிரவர்த்திக்க செய்யறது. அண்டு எது மாதிரி இருக்கு அப்படின்னா காந்தா சம்மிததையா உபதேச யுஜே. இட் டீச்சர்ஸ் லைக் எப்படி வந்து ஒரு காந்தா ஒரு ஸ்திரீ ஆனவள் நமக்கு பிடிச்ச ஒரு பிலவட் வந்து நமக்கு எப்படி ஒரு பிடிச்ச மாதிரி நம்ம இதம் குரு இதம் மா குரு அப்படின்னு சொல்ல மாட்டா. இது பண்ணா இப்படி ஆகும்னு ஒரு உபதேசமா அழகா நமக்கு சொல்லி தராளோ. அந்த மாதிரி காவியம் அந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்துக்கிறது. அதனால என்ன அப்படின்னா
தஸ்மாத் அஸ்ய இதிஹாசத்துவம் சித்தம். இந்த உபாக்கியானங்களால இதுக்கு வந்து என்ன அஸ்ய மகாபாரதஸ்ய இதிஹாசத்துவம்ங்கிறது சித்தமேவ, சித்திச்சாலும் ததாபி இருந்த பொழுதிலும் தேஷாம் உபாக்கியானானாம் அந்த உபகதைகளினுடைய உபதேச ரூபத்துவேன அவைகள் உபதேச ரூபமாக இருக்கின்ற காரணத்தின் பொருட்டு காவியத்துவம் அப்படி சித்தம், அதனுடைய காவியத்துவமும் சித்தம். சரியா? மேல படிங்க. अस्मिन् ग्रन्थे 18 पर्वाणि वर्तन्ते. So ம் there are 18 chapters in this Mahabharata. ம் चतुर्विध पुरुषार्थानां ம் सर्वेषां सर्वेषां च विषयाणां विस्तरेण कथनात् अस्य महत्वम्. So ம் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா சதுர்வித ம் புருஷார்த்தானாம் தர்ம அர்த்த காம மோக்ஷ இத வந்து சர்வேஷாம் ச விஷயானாம் எல்லா ம் விஷயங்கள் எல்லா விஷயங்களோடையும் ம் விஸ்தரேன ரொம்ப தெளிவாக ரொம்ப டீடைல்டா எலாபரேட்டா டீடைல்டா. எலாபரேட்டா கதனாத் அஸ்ய மகத்துவம் இதோட ஆமா மகத்துவம் அதுதான். அத பத்தியான டீடைல் எலாபரேஷன் வந்து இந்த மகாபாரதத்துல இருக்கு. ஆமா. அப்புறம் மேல ம் அத்த ஏவ மகத்துவம் பாவ மகத்வாத் பாரவத்வாத் महत्वात् भारतत्वात् ம் ச वाच महाभारतम् ஈரியதே. ईर्यते. So ம் ईर्यते. So the great it is அது என்னது ஃபுல்லா வந்து நல்ல சப்ஜெக்ட் மேட்டரோட வந்து ஹெவியா இருக்கிறதுனால இதோட இம்பார்ட்டன்ஸ் இதோட கிரேட்னஸ் அதுல இருக்குங்கிற மாதிரி. ஆமா. மகத்வாத் பெருசு. ஏன்னா சர்வேஷாம் ச விஷயானாம் விஸ்தரேன கதனாத்து அஸ்ய மகத்துவம் இதனுடைய கிரேட்னஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேட்னஸ்னுடையும் பாரவத்வாத் அப்படின்னா ஹெவியா இருக்குங்கிற அர்த்தம் இல்லை, சப்ஜெக்ட் மேட்டர் ஜாஸ்தி. ஏன்னா இதுல நியூமரஸ் கேரக்டர்ஸ் இல்லையா, நியூமரஸ் கதைகள் அண்ட் உபகதைகள் ஒன்று ஒன்றுத்துக்குள்ள. ராமாயணத்திலே நம்ம இப்போ பாலகாண்டம் சம்பூவில் பார்க்கும்போதே அவ்வளோ நிறைய புதிய புதிய கதைகள் நமக்கு தெரியறது. ஒரிஜினல் ராமாயணம் படத்தை நமக்கு இன்னும் எவ்வளோ தெரியும், அதை விட டபுள் பண்ணிட்டு. ஏன்னா 1,00,000 ஸ்லோகம் உங்களுக்கு மகாபாரதத்தில். ஸோ அந்த மாதிரி பாரவத்வாத்து இந்த மாதிரி மகத்வாத்து வால்யூம். மகத்வாத்துனா கிரேட்னஸ், பாரவத்வாத்னா வால்யூம்னஸ், ரொம்ப பெரிய ஒரு வால்யூமா இருக்கிறதுனால இதுக்கு மகாபாரதம் ஈரியதே, இது மகாபாரதம் என்று கூறப்படுகிறது. அப்புறம் உக்தம் ச பகவதே பகவதேவ தர்மே பகவதா ஏவ பகவதைவ. धर्मे चार्ते च कामे च मोक्षे च भारत वर्षभ பரத ரிஷப பரதர்ஷப भरत ऋषभ यद् यत् इह अस्ति यदि तत् यत् इह अस्ति तत् अन्यत्र यन् न अस्ति न तत् क्वचित्. So இந்த மகாபாரதத்துல இருக்கிறது படிச்சு விடுறேன், அப்புறம் சொல்லுங்க. தர்மே ச அர்த்தே ச காமே ச மோக்ஷே ச பரதர்ஷப பரத ரிஷப பரதர்ஷப யத் இஹ யதிஹ இஹ அஸ்தி இஹாஸ்தி யதிஹாஸ்தி ததன்யத்ர தத் அன்யத்ர ததன்யத்ர. ஜஸ்துவாம் யத் ந இஹ அஸ்தி யன்னேஹாஸ்தி ந தத் क्वचित्. ஸோ யதிஹாஸ்தி ததன்யத்ர யன்னேஹாஸ்தி ந தத் क्वचित्. அதாவது சொல்லுங்க, நீங்க அர்த்தம் சொல்லுங்க. இதுல இருக்கிறது வந்து வேற எதுலயுமே இல்லைங்கிற மாதிரியா, வெளியில இல்லாத இல்ல. நான் சொல்றேன், தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் இதுதானே சதுர்வித புருஷார்த்தங்கள். அந்த தர்மே அர்த்தே காமேச்ச மோக்ஷே அந்த விஷயங்களில ஹே பரதர்ஷப கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார் இல்லையா. பகவதா ஏவ உக்தம் தானே சொல்றா, பகவானான விஷ்ணுவினால் உக்தம். என்ன எது இஹ அஸ்தி தத் அன்யத்ர எது அஸ்மின் புஸ்தகே அஸ்மின் எது அஸ்மின் மகாபாரதே அஸ்தி எது இஹ அஸ்தி தத் அன்யத்ர அஸ்தி. வேற இடத்துலயும் அது இருக்கு. எது ந இஹ அஸ்தினா தத் क्वचित्. இங்க எது இல்லையோ அதை நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. So it means that everything has been covered in this text. புரியுறதா? ஸோ எது இங்க இருக்கோ அதே மாதிரி அங்க பார்த்தேனே அப்படின்னா இங்க இருக்கிறதால நீங்க அங்க பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் இது வேற எங்கேயுமே அந்த மாதிரி மகாபாரதத்திலயும் இருக்காது, மகாபாரதத்துல சொல்லப்படலை அப்படின்னா வேற எங்கேயுமே அது இருக்காது. புரியுறதா? அதான் இதனுடைய அர்த்தம். அப்புறம் இதி பாரவத்வம்
சாஸ்ய அஸ்ய ம் ம் வேதச்சதுஷ்டய சமகக்ஷதா பிராப்தேரேவ. பாரவத்வம்ங்கிறது ஹெவினஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஹெவினஸ்ங்கிறது இங்க டென்சிட்டி, அதை ஒரு டெப்த் இருக்கணும் அதனுடைய ஸ்டோரி லைன்ல. பாரவத்வம் சாஸ்ய வேத சதுஷ்டய சமகக்ஷதான ஈக்குவல் வெயிட்டேஜ். வேதத்துக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஒரு வெயிட்டேஜ் நம்ம கொடுக்குறோமோ, எப்படி அதுக்கு ஒரு ஒரு உத்கிருஷ்ட தன்மையை நம்ம கொடுக்குறோமோ, அந்த மாதிரி சமகக்ஷதான ஈக்குவல் வெயிட்டேஜ்னு அர்த்தம். வேத சதுஷ்டய சமகக்ஷா பிராப்தேகே ஏவ. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு அடைவிப்பதல் அதை அடைஞ்சிருக்குங்கிறதுனாலேயே இதுக்கு வந்து ஒரு ஹெவினஸ் ஒரு பாரவத்வம் அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் பரதம் அதன் ம் பாரதம் பஞ்சமோ வேதः இதி பிரசித்தः பிரசித்திः. பிரசித்தி. ம் பாரதம் வந்து அஞ்சாவது வேதம்ங்கிறது வந்து ரொம்ப இட் இஸ் ஃபேமஸ் டு சே தட் பாரதம் இஸ் அ ஃபிஃப்த் வேதா. ஆமா சோ ஆமா. 4 வேதத்துக்கு அப்புறம் 5வது வேதம் எது லோகத்துல அப்படின்னா பாரதம் பஞ்சமோ வேதா அப்படிங்கிற உக்தி வந்து ரொம்ப பிரசித்தி. இது பிரசித்தி. அப்புறம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் சைவ ததோ ஜெயமுதீரயேத். ம் நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் ஜெய்வ நரோத்தமம். நாராயணம் நமஸ்கிருத்திய, இதுதான் வந்து மகாபாரதத்தினுடைய மங்கள ஸ்லோகம். நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் ஜெய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வாச்சம்னு வரணுமோ, வாச்சம் ஜெய்வ, சரி, வாச்சம் ததோதயம் உதீரேத்துன்னு சிலதுல இருக்கு. தேவி ஜி சரஸ்வதியும் ஜெய்வ தேவீம் ததோ சரஸ்வதியும் சைவ வாஜி. அங்க என்ன தெய்வ வரும்? தேவீம் வாச்சம்னு நான் படிச்ச சரஸ்வதியும் மாதிரி ஞாபகம் இருக்கு. தேவியும் சரஸ்வதியும் நான் வாச்சம்னு வரணும். வியாசம்னு அப்படியா? நான் வியாசம்னு படிச்சிருக்கேன். வியாசர இல்லையா? வியாசருக்கு இங்க என்ன வருது? ம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் ததோஜயம். தேவியும் சரஸ்வதியும் வியாசம், நான் வாச்சம்னு சொல்லிட்டேன், சாரி. ஸோ தேவியும் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஸோ வந்து ஜெயம்ங்கிறது தான் இந்த மகாபாரதத்தினுடைய பேரே. மகத்வாத்து பாரவத்வாத்து அதுக்கு மகாபாரதம்னு அப்புறம் அழைக்கப்பட்டதே தவிர அதனுடைய ஒரிஜினல் நேம் என்னன்னா ஜெயம். ஜெயம்ங்கிறது தான் அந்த டெக்ஸ்டினுடைய பேரு. மேல इति भारते पर्व दृश्यते. ஆமா, ஒவ்வொரு பருவத்திலையும் நீங்க பார்த்தேன்னா பர்வம்ங்கிறது அதாவது ஆதி பர்வம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா அதுக்குள்ள ஒரு ஒரு 50-60 பருவங்கள் இருக்கும், உபபர்வங்கள்னு பேரு. அதுல வராது. எவ்ரி பர்வம், ஆதி பர்வம், அதுக்கப்புறம் சபா பர்வம், அப்புறம் விராட்ட பர்வம், வனபர்வம்னு வரும்பொழுது எவ்ரி பர்வத்தினுடைய ஆரம்பத்திலையும் இந்த ஸ்லோகம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் अत्र जय शब्देन भारतम् एव उच्यते. ஜெயசப்தத்தினால மகாபாரதம் has been indicated. சரியா? அப்புறம் மேல अष्टादश पुराणानि उपपुराणानि च भगवता व्यासेन लिखितानि इति प्रसिद्धिः. சோ மகாபாரதம் மட்டும் அவர் எழுதல, அஷ்டாதச 18 புராணங்கள், அதுக்குள்ள உப புராணங்கள் எல்லாமே வந்து இவர் வியாசர் எழுதியிருக்காருங்கிறது பிரசித்தி. ஆமா ஆமா. புராணங்கள் வேற, உப புராணங்கள் வேற. புராணங்களுக்கு உள்ள உப புராணம் இல்ல இல்லையா? ஆமா ஆமா தான் நினைக்கிறேன். அஷ்டாதச புராணங்கள்ங்கிறது மெயின். மிச்ச குட்டி குட்டியா மிச்ச உப புராணங்கள் they are not inside the big புராணம். தனியா இது ஒரு செக்ஷன். தீபா, ஆமா அது வந்து வியாக்கியம் கொடுத்தது 18 புராணங்கள் இல்லையா? அப்படின்னு சங்கரர் வியாக்கியம் எழுதினது அந்த 18 புராணங்கள், மத்ததெல்லாம் உப புராணம். சோ அந்த மாதிரி பகவதா வியாசேன லிகிதானி இது பிரசித்தி. அதுக்கப்புறம் पुरा अपि नवम इति पुराण पदस्य उत्पत्तिः. व्युत्पत्तिः सर्गश्च प्रतिसर्गश्च वंशे मन्वन्तराणि च वंशानुचरितं चेति पुराणं पञ्चलक्षणम्. புராணத்துக்கு இப்ப லட்சணத்தை சொல்றார், சொல்லுங்க. ஜி நீங்களே சொல்லுங்க. சரி, ஓகே. சோ வந்து என்ன அப்படின்னா புராவி நவம் இது புராண பதஸ்ய விற்பத்தி. அதனுடைய விற்பத்தி என்ன பார்த்தீங்கன்னா, புறா முன்னாடி நடந்தாலும் இன்னைக்கும் இட் இஸ் வெரி கான்டெக்ஸ்டுவல். அதனால அதுக்கு புராணம்ங்கிற ஒரு வார்த்தை பதம் வந்தது. அதனுடைய விற்பத்தி அதான்.
சர்கஸ்ச பிரதிசர்கஸ்ச வம்சः மன்வந்தராணி ச வம்சானுச்சரிதம் சேதி புராணம் பஞ்சலக்ஷணம். எல்லாத்துக்கும் நம்ம லட்சணம் சொல்றோமோ அந்த மாதிரி புராணத்தினுடைய லட்சணங்கள் என்ன அப்படின்னா, சர்கஸ்ச அப்படின்னு சொல்லும்பொழுது சிருஷ்டியை பத்தி சொல்றது, பிரதிசர்கஸ்ச அப்படின்னா அதுக்கு சப்சிடரியா இருக்கின்ற கிரியேஷன்ஸ் அதை பத்தின கதை, வம்சஹா அப்படின்னா லீனேஜ் பத்தி சொல்றது, மன்வந்தராணி அப்படின்னா உங்களுக்கு 14 மன்வந்தரங்கள், அதுதான் ஒரு கல்பம், 14 மனு, அந்த கதைகளை பத்தி சொல்றது. அப்புறம் வம்சானுச்சரித்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது அஹ், நல்ல வசத்தியாக பிரசித்தமாக இருக்கின்ற சூரிய வம்சம், சந்திர வம்சம், அவளுடைய அனுச்சரித்தம், வம்சானுச்சரித்தம் ச இது புராணம் பஞ்சலக்ஷணம். ஸோ புராணத்துல இந்த மாதிரி 5 விஷயங்களும் இருக்கும். அது சிருஷ்டியை பத்தி சொல்லும், பிரதிசர்க்கத்தை பத்தி சொல்லும், ஒரு வம்சத்தை லீனேஜை பத்தி சொல்லும், அப்புறம் மன்வந்தராணி அந்த 14 மனு, அந்த கல்பம், அப்புறம் அந்த சதுர்யுகங்கள் எல்லாத்த பத்தின ஒரு ஒரு கதைகளை பேஸ் பண்ணி இருக்கும். அப்புறம் வம்சானுச்சரித்தம் அப்படின்னா நல்ல டிஸ்கிரைபிங் தி பாப்புலர் வம்சாஸ். அவ அத ச இது புராணம்ங்கிறது பஞ்சலக்ஷணம், இது புராண லக்ஷணம். அப்புறம் केचन तेषां पुराणानां सङ्कलनकर्ता व्यास इति वदन्ति. சில பேர் சொல்லுங்க. ஆஹ் இந்த புராணங்களோட கர்த்தா வந்து வியாசருங்கிற சங்கலன கர்த்தானா ஹூ மேட் அ கலெக்டிவ் ஒர்க் ஆஃப் ஆல் தீஸ் புராணாஸ். சரியா? சங்கலன கர்த்தா, சங்கலம்னாலே கலெக்ஷன் அர்த்தம். ஸோ சங்கலன கர்த்தானா கலெக்டிவ்லி பண்ணவர் யாரு அப்படின்னா அது வியாசர். சரியா? அப்புறம் श्रीमद् भागवतम् सर्वथा पुराणेषु भागवतम् अत्यर्थम् उत्कृष्टं भवति. उत्कृष्टम् வெரி இம்பார்ட்டன்ட், வெரி சிரேஷ்டம், சிரேஷ்டமா இருக்கிறது வந்து எல்லா புராணங்களிலும் பாகவதம் தான் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கு. சர்வதானா சர்வ பிரகாரேனன்னு அர்த்தம். சர்வதானா ஆல்வேஸ்ன்னு அர்த்தம். சர்வதா அப்படின்னா சர்வ பிரகாரேன, பல பிரகாரமாக, எதை எடுத்துட்டாலும், என்ன ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துட்டாலும் புராணங்களுக்குள்ள பாகவதம் அப்படிங்கிறது இட் டேக்ஸ் அ ஃபோர்மோஸ்ட் பிளேஸ். சரியா? அப்புறம் வியாசः अन्ततः आत्मशान्तिम् अलभमानः भगवत् लीलारूपं भागवतम् अलिखत् इति பிரதீதிஹி. அவர் வந்து 18 புராணங்கள் எழுதினாலும் அவருக்கு வந்து அலபமானக சாந்திம் அலபமானக, அவருக்கு அந்த சாந்தி கிடைக்காததுனால பகவத் பகவத் லீலா ரூபம், கிருஷ்ணரை பத்தி அவரோட குழந்தையில இருந்து டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரூபத்தை எழுதுறதுக்காக பாகவதம் பாகவதம் அலிகிதம் இதி பிரதீதிஹி. அதனால்தான் வந்து பாகவதத்தை எழுதினார்ங்கிறது சொல்லப்படுகிறது. ஆத்மசாந்தி அலபமானங்கிறது அவருக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை. அதை கிடைக்கிறதுக்கோசரம் பகவத் லீலா ரூபம் பாகவதத்தை எழுதினார்னு ஒரு பிரதீதி. அதுக்கப்புறம் அत्रापि உபகதாः அநேகாः வர்த்தந்தே. பாகவதத்திலயும் வந்து உபகதாः, தட் இஸ் உள்ள இருக்கிற கதைகள் வந்து நிறைய இருக்கு. விவிதானி பத்யவிருத்தான்யபி பிரயுக்தானி. பத்தியங்கள், நிறைய பத்தியங்களும் வந்து அதுல வந்து பிரயோகம் பண்ணி இருக்கிறது பாகவதத்துல. பாஷா அப்பி மதுரா வர்த்ததே, பாஷையும் வந்து ரொம்ப இனிமையா இருக்கு. கதாஹ சஹிருதய ஹிருதயானி ஆவர்ஜயந்தி. கதாஹ அந்த இருக்கிற கதைகளும் வந்து சஹிருத ஹிருதயானி, சோ சஹிருதயானாம் ஹிருதயானி ஆவர்ஜயந்தி. சஹிருதய ஹிருதயாக அப்படின்னா யாரு வந்து காவிய ரசக்ஞாக, அந்த காவியத்தையும் அதுல இருக்க ரசத்தையும் ஜானந்தி, அவாதான் சஹிருதயா.
எல்லாராலையும் ஒரு நாடகத்தை ஒரு லிட்ரேச்சரை அனுபவிக்க முடியாதுல்ல. அதுல அந்த வாசனா ரூபேன நமக்குள்ள அது இருந்தாதான் அந்த காவியத்தை ரசிக்கணும்னு தோணும். எதை சொன்னாலும் இப்ப என்ன அப்படின்னு சொல்றவாளுக்கு காவியம் எழுதல. யாருக்கு எழுதியிருக்கா அப்படின்னா சஹிருதய ஹிருதய ஆஹ்லாதகத்வாய காவியம் விரச்சிதம் கவிபிகி இல்லையா? அந்த மாதிரி சஹிருதய ஹிருதயானி சஹிருதய ஹிருதயாளுடைய சஹிருதயாளுடைய ஹிருதயத்தை ஆவர்ஜயந்தி அப்படின்னு அட்ராக்ட் பண்றது இது கதாகா. அப்புறம் பிரஜானா பக்தி பாவம் விஸ்தாரயதி ஸ்ரீமத் பாகவதம். சோ ம் அந்த பிரஜானா சிட்டிசன் அவளுடைய ம் பக்தி பாவத்தை இன்னும் விஸ்தாரம் பண்றது இந்த பாகவதம். ம் 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 அயம் அப்பி கிரந்தः ராமாயணவத் பிரசித்த ஏவ. இந்த கிரந்தமும் ராமாயணம் மாதிரி ரொம்ப ஃபேமஸா இருக்கு, பிரசித்தமா இருக்கு. சரியா. தோ மகாபாரதம் வந்து அடுத்த யுகத்துல தான் வந்தது, கிருத்தயுகம் அப்புறம் துவாபர யுகம் இல்லையா? ஆனா கதையா இது எழுதப்பட்டதுங்கிறது லேட்டரா தான் இல்லையா? காவியத்துவ ரூபேன அதுக்கு பிராப்திங்கிறது லேட்டர். சரியா? So இதோட ஃபர்ஸ்ட் கவியான வியாசருடைய சரித்திரம் முடிஞ்சுடுத்தோ.